கிட்டவா அதாவது பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் எங்களுடைய சித்தி. என்ன சித்தி? சித்திக்கு என்ன பேர்? சித்திக்கு இதான் இப்ப விதுஷனாக வந்து வீடு வந்து சொல்றீங்க. பேசிலாம் வந்து அடுத்து வைக்க போறோமே நம்ம சித்தியாக்களை மந்தபடியா நான் ஃபேனுக்கு உடனே வந்து ஃபேன் எடுக்கிற என்ன கரண்ட் நின்றாமா அப்பா நீங்க அப்படி இருக்குது. நம்மள வந்து நீங்க கீழே வச்சீங்களா இந்த ஃபேன் வந்து இஞ்சான்னு பார்க்கணும் பார்த்துக்கோங்க. நல்லா பாதிக்கும். வணக்கம் நான் காய்ந்தன் நான் மம்மி அம்மா வித்தியாசமான ஒரு நாள் வந்து எங்கட தம்பி என்ன தெரியுமா? ஒருத்தருக்குமே தெரியாது. ஒருத்தருக்கு தெரியாது. ஏன்னா என்ன விட கொஞ்சம் வளர்ந்துட்டான் போல. இந்த கிட்ட வாங்க ரெண்டு வளர்ந்து வாப்போங்க. யார் உயரமாண்டு எதுல பாக்குற தலையிலே இதுல ஷோல்டர் நீங்களா ரெண்டு ரெண்டு வயசு மண்டையால உயர்ந்தான். அம்மா வேற அதை நான் கட்டே முடியாது. நம்ம வேற வேற கட்டையா போயிட்டு. சரி ஓகே அப்படி இருக்கு. அப்ப இன்றைய திட்டம் நாங்கள் எங்க நிக்கிறோம் அம்மா? யாரோ நாள் கமெண்ட் பண்ணினது என்ன தம்பி பூக்கண்டுக்கு முன்னுக்கு நிக்காதீங்க என்ன சொன்னது கமெண்ட். நான் வரிவா வந்து வாசிக்கிறேன். இல்ல முன்னுக்கு நிக்கிறீங்க பூக்கண்டுக்கு பின்னுக்கு நிக்கிறீங்க. கல்யாணம் வாங்க சரியான அப்ப இன்றைய தினம் பாத்தீங்கன்னா நாங்கள் எங்களுடைய வீட்டை நிக்கிறோம். நம்ம வீட்டை நிக்கிறோம். போங்க முடியாது வாங்க கைச்சிட்டு போங்க. கிட்டவா அதாவது பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் எங்களுடைய சித்தி. என்ன சித்தி? சித்திக்கு என்ன பேர்? சித்திக்கு அம்மா எல்லாம் வாங்க அதாவது பாத்தீங்கன்னா இப்ப தினசு இதெல்லாம் கொண்டு போறீங்க. அதுவரை பற்றி எங்களுக்கு கதை தேவையில்லை. அப்ப இன்றைய தின வீடியோ வந்து பார்க்க போறதுக்கு முன்ன வந்து எங்களுடைய சேனலுக்கு பெஸ்ட் வரீங்க மறக்காமல் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம உண்மைக்குமே ஒரு விஷயம் வந்து சொல்லுவோம். சித்தியாக்களை கண்டோம்னா நாங்க உங்களுக்கு அந்த விஷயத்தை பற்றி வந்து அப்டேட் வந்து கதைக்கணும். என்ன விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப விதுஷனாக வந்து வீடு வந்து கட்டுறீங்க தானே, அது என்னன்னு சொல்றது? அதாம அதே மாதிரி வீடு நீங்க இந்த முதல் சின்ன வயசுல இருந்தா நீங்க அதே மாதிரி மண் வீடு வச்சிருந்தாங்க. இப்படி சோடிச்சு டிசைனா அப்படி இல்ல. உண்மைக்குமே பார்த்துட்டு நான் 2 பேருக்கு வீடியோ கொள்ள மாட்டேன். வெளிநாட்டுக்கார தெரிஞ்சாக்கள் வந்து 2 உண்மையிலே சொல்லிச்சுன்னா தம்பி இது வரைக்கும் தாங்களும் இங்க இருந்துட்டா நான் போனாங்களாம். இப்படி ஒரு வடிவான வீட்டை நான் காண இல்லையா? சித்தி சரி அப்படி இருக்க பாத்தீங்கன்னா இப்ப சித்தியாக்களும் வந்து எங்களுடைய விதைக்க எங்களோட வீட்டை வந்துருக்குன்னா அப்ப நாங்க தொடர்ச்சியா வந்து விஷயத்துக்களை வந்து போவோம். அதாவது இப்ப தொடர்ச்சியா வந்து இப்ப தெரியும் தானே மலையில் வந்து நின்றுட்டு தானே நம்ம மலையில் நின்றோன்னே எங்களோட வீட்டை சின்ன பிரச்சனை வந்து நாங்கள் அது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம். அது சம்பந்தமான வீடியோ இது இல்லை. நாங்கள் இப்ப எங்க போறோம் எங்க எடுக்கிற மட்டும் ஒரு இடத்துக்கு போகத்தான் போறோம். அதுக்கு முதல் வந்து அம்மாவுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் வந்து அப்பா கொடுத்துருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? டக்கர் இல்ல வந்து என்ன அனிவர்சரியா? அந்த அனிவர்சரி வருது எப்படியாவது என்னன்னு தெரியாது. மேசையில மட்டும் ரெடியா தான் வச்சுக்கிறேன். நீங்க போறீங்களே காட்டுறோம் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. ஒன்றா பண்றது சரி நீங்க போயிட்டு வாங்க. அப்ப நாங்க சரி பார்க்க போறீங்களா? 500 ரூபா சரியா 9 நீங்க வீடியோல பாருங்க. சரி அப்ப நாங்க தொடர்ச்சியா வந்து இப்ப என்ன கிஃப்ட் நாங்க உங்களுக்கு காட்டுறோம். முதல் அம்மா முதல் போவேன். இப்பதானே நான் வேண்டி கொண்டு வந்தேன். அம்மாவுக்கு வந்து தெரியாது. அம்மா நோம்பல வந்து என்னவா இருக்கு நினைக்கிறீங்க? நானும் அப்பா தான் வேண்டி கொண்டு வந்தேன். அன்றாட தேவை என்னவா பங்குனி வெயிலத்துக்கு சரி பங்குனி வெயில் சொல்லவே தெரியும். ஏதாச்சும் ஒரு ஏசியன் யோசிச்சு கிச்சுறாங்க. அப்புறம் அது வந்து பிள்ளையான கருத்து. நம்ம அது வந்து நீங்கள் தவறா வந்து யோசிக்கிறோம் நாங்க சொல்லலாம். அதை தாண்டி வந்து இப்ப பாத்தீங்கன்னா அன்றைய தினம் அம்மாவுக்கு வந்து சர்ப்ரைஸ் ஆகுது. அம்மா சொல்லுவோம் அம்மாவுக்கு இயலாத ஆப்ரேஷன். அப்ப அதுக்காக வந்து வெக்கேல் வந்து இந்த வெக்கேல் என்ன சொல்றது இப்ப பங்குனி வெயில் வரலான்னு அப்ப கொஞ்சம் வேர்க்க தொடங்குமே. நம்ம அம்மாவுக்கு சாதம் கொஞ்சம் கூட வேர்க்கும்.
ஓ அப்ப அதனால அது வந்து இருந்தது எங்கள்கிட்ட சொல்லட்டுக்கோ சொல்லுங்க தெரிஞ்சுட்டு இருந்தாலும் ஏதாவது மோட்டர் அடிச்சு போட்டுது அப்புறம் 2 நாளா ஃபேன் இல்லாம போயிட்டு பின்ன இன்றைக்கு எங்கட விட்டு கடல் ஒரு ஃபேன் அப்பா வந்து சர்ப்ரைஸா வந்து எடுத்துக்கொண்டு சொல்லி சொல்றாரு. ஆனா அம்மாவுக்கு வந்து எப்படியோ இந்த காலத்துல வந்து அந்த கேக்கு 12 மணிக்கு வெட்டுறது எல்லாம் வந்து முதல் ஒரு காலம் தான் அந்த சர்ப்ரைஸா வந்து எடுத்து அந்த கேக்குள்ள வந்து வெட்டி கொடுக்குறது. ஆனா இப்ப வந்து அந்த ஒரு இது இல்ல. இப்போ நார்மலா வந்து அவையிலிட்டா சில நேரத்தில் காசு இல்லாட்டி போயிட்டுறாங்க. 200 காசு இருந்தா தாங்க நான் கேக் வெட்டி போட்டு போடுறது எல்லாம் வந்து பிறந்தநாள் காரணம் அப்படி ஒரு வளமைக்கு வந்து இந்த காலம் வந்து வந்துட்டுது. நார்மலா வந்து இப்போ அம்மா கிட்ட ஒரு கிஃப்டை வந்து நாங்கள் அப்பா சொன்னவர் ஓப்பன் பண்ணி அதை வந்து பூட்டி கொடுக்க சொன்னது. இயன்ற அளவு நாங்கள் பூட்டுவோமே. நீங்க பூட்ட மாட்டீங்க. இது ஃபேன் பூட்டுவீங்க? இந்த மெக்கானிக் நிக்கிறேன். மெக்கானிக் அப்ப அவரை கொண்டு பூட்டு. வேற 500 பிடிச்சதுப்பா. சில நேரங்கள்ல புத்தகமா இருந்து அப்ப நாங்கள் கதிரையில இருப்போமா நின்று கொண்டு அப்படி வீடியோ காணுவோம். நீங்க கோஷம் எடுத்துக்கொண்டாங்க அப்படியே சரியா? அப்ப நாங்கள் வந்து இப்ப மேசையெல்லாம் வந்து அடுத்து வைக்க போறோமே. நம்ம இப்போ சித்தியாக்கள் வந்தபடியே நாங்கள் பண்ண இப்போ அவசரமாக வந்து ஒரு வேலை ஒரு இடத்துக்கு வந்து போகணும் என்ன. இப்போ அதனால் வந்து இந்த வீடியோ வந்து நார்மலாக வந்து நாங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸாக வந்து எடுத்து காட்டுவோம்ன்ற ஒரு வீடியோ வந்து எடுத்து போட்டு தொடர்ச்சியாக வந்து நாங்கள் போவோம்ட்டு நிற்கிறோமே. நம்ம அந்த வகையில் ஓடியா 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 அதான் பார்த்தீங்கன்னா அப்பா சொன்னார் அம்மாண்ட கையில் ஒப்படைக்கிட்டு அப்பா வந்து வேலைக்கு போட்டேன். தலையில் வைமா. சரி ஓகே. இதான் வந்து அப்பா வந்து வாங்கிட்டு கொடுத்த பிரச்சனை. அதாவது அம்மாண்ட கையில் பிரச்சனை சொல்கிறேன் இது ஃபேன். அதாவது இப்போ எங்களோட வீட்டுக்கு வந்து நார்மலாக வந்து இருக்குது நம்ம மேல் ஃபேன் இருக்குது. அது வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. கவுதம் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். சரி ஓப்பன் பண்ணி பார்ப்போமே. ஃபேனு சொல்லிட்டேன் பிறகு என்ன மெது ஓப்பன் பண்ணேன் என்ன தோசம் வாங்க அதில் வாங்க ஃபேமிலி வாங்க. நீங்கள் என்ன அதை பூட்டுறாத பிளான் அப்படிலாங்க அப்படி காய்ச்சி காய்ச்சி நீங்கள் அதெல்லாம் சந்தோஷம் இல்லையா உங்களுக்கு? கொஞ்சம் சந்தோஷம் இல்லையே அக்கா கொண்டு வச்சிருவேன். அதான் நம்ம சொன்னோம் அந்த ஃபேனை வந்து பூட்டி எதாவது வீடியோ வந்து இதில் போட்டு காட்டி ஒரு மணி தண்ணி போடும் நிச்சய தேவையில்லை தான் என்ன போய். இப்போ அது இப்போ தலையை பிடிப்போம் என்ன அதெல்லாம் மெயின்டாமண்ணா. ஓ உங்களோட ஃபேனுக்கு உடனே வந்து ஃபேன் எடுக்கிற என்னென்ன சொல்கிறது வெயில் வேற ஃபேனை மாடிக்குது இந்த ஃபேன் பூசாடமோ தன்னால் இனி தாங்கலா முரண்டியும் இது ஒரு வருஷம் 1 இயர் கட்டிடும் இங்கே வேணுமா நீங்கள் ஆச்சரியப்படணும் இப்படி ஒரு ஃபேனோ இந்த ஃபேனை பார்க்க இதில் நான் இந்த கரண்டி போட்டுருவோம் ஏடா கம்பியை அடிக்குது. காலுக்கு தலையை காணது இந்த மரக்கையை தாண்டி இது வந்து அப்படியே ஆமா இது பிக்க தேவையில்லை நம்ம இது அப்படியே இருக்கட்டும் வேணும். இதை மட்டும் ரவுண்ட் ஆளு அப்படி கீழால கால்ட்டிட்டு வச்சுட்டு போட்டு இதை வந்து கீழால அப்படி கட்டுங்க. இதை விட அந்த விழா கூடின ஃபேன் இருக்கு. அப்பா மங்களகரமான வடிகட்டங்கள் இருக்குது. நாங்க அண்ணி மரம் சொன்னோம் அண்ணிய காணல நம்ம சரி இதைத்தான் வந்து இப்போ பூட்டணும் சரியோ. குழந்தை பிள்ளைங்க 2 வெளிப்பாட்டு இல்ல இல்ல கிளை மறைக்குது உங்களை மறைக்கிறீங்களா நீங்க அப்ப இது பேரண்ட் காட்டணும் சரியா. இதை பூட்டுற ஐயா கொண்டு பூட்டுற ஐயா கொண்டு பூட்டு இப்படித்தான் என்னடா எனக்கு வந்து படிவா தெரியல இப்படிதான் ரைட். அப்பா யோசிச்சு கொண்டு வந்தார் தெரியுமோ அங்கே வச்சே பூட்டுவாமண்டு. நான் சொன்னேன் அப்படி வேணாமப்பா நீங்கள் இங்கே கொண்டாந்து பூட்டினீங்கன்னா சரி சோழி இல்லையே இங்கே நான் பூட்டுவேன்னு சொன்னால் அதுதான் கொஞ்சம் பூட்ட கொஞ்சம் கை கணக்கு தான் கை கணக்கு நம்மளா தங்களுக்கு போனால் அந்த லைட்டை பார்க்காம அடிக்கிறாங்க தெரியுமா தான் நம்ம தெரியுமா நம்ம அப்படியே வச்சு பூட்டிட்டு வை வை கம்பி உயர்த்துற தேவைண்டா உயர்த்தலாம் இல்லை ஃபுல்லாக கழட்டி போட்டு
சரியா இது அப்படி டைட் பண்ணா சரி கம்பி நிக்கும் இது முன் மூடி சரி இந்த பழத்துல இல்ல எப்படி இல்ல ஃபுல்லா அப்படி நீட்டா கழுவு இது வெள்ளம் ஆனா நான் ஒரு ஃபேன் வச்சிருக்கேன் நான் அது ரிமோட் இல்லடா ரிமோட்ல லொக் படிக்கணுமா லொக் இந்த லோக் அப்படி இதெல்லாம் சரி நெட்டுக்கு மாட்டி போடி மெக்கானிக் அஞ்சராவுக்கு வேலை செய்கிறேன் வச்சு குடிக்கிறாங்கடா எங்கே போயிடும்டா இதெல்லாம் வந்துடும் ஓ அப்படி வச்சு டைப் பண்ணி அதான் இவன் செய்தார் இல்லையா இல்லையா அப்படியா நட்டெல்லாம் அப்படியோடா இப்படிதான் சரி அப்படிதான் நெட்டு என்னண்ட போட்டுருவா நெட்டு இதுக்குள்ளே இல்லை உள்ளால வந்தது உள்ளால இதுல வச்சு போடுவோம் இதுல வச்சு உள்ளுக்க வச்ச பூட்டி போட்டு முடிஞ்சா சரி அப்பா இருந்த பாடு அப்பாடி இருந்தவனே அணியாமே இப்படிதான் போட்டுரு கிட்ட கொண்டு வாங்க ரைட் அடியா ரைட் ஏன்னா அவ்வளோ வச்சு நாங்கள் ஃபிட் பண்ண சரி இதுக்குள்ள வச்சு ஃபிட் பண்ண சரி நான் போன் கேட்குறேன் ஆண்டி பக்கம் சரி ஃபிட் பண்ணி இல்லை இது கொஞ்சம் ரங்கோன் மகள சரி இல்லாடி சரி அப்படியா சரி சரிடா ஏன் இப்படி வேற நெட் என்ன மாதிரி விடுறதுடா இங்கே பெட்டி ஒன்றும் தெரியல உண்டு சரி இது போட்டப்பட்ட கட் பண்ணு இருந்து பூட்ட வண்டியா கிடையாது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பூட்டுறது கொஞ்சம் கஷ்டம் தெரியுமோ ஆமாம் இப்போ நீங்கள் இன்றைக்கு ரூமுக்கு இப்போ ஃபேன் போட்டுக்கணும் இருக்க போறீங்க நான் இருக்கணும் தானே அம்மா என்னண்டு அப்படி அது பழகிட்டு ஃபேன்லாம் இருக்குங்க ஃபேனும் இல்லை உண்மையில நார்மலாக வந்து நான் பாயும் ஒரு இது ஒன்று இருந்தால் தந்தா சரி மடிவாக இருப்பேன் இப்போ நெட்டு ஒன்றுமே இல்லை இருக்கிற நெட்டு பையன் யாரும் கூட வந்துருக்கு அங்கே ஏன் அதை பூட்டு போடா ஒழுங்கா ஆ அம்மத்தி பூட்டு ஒன்று போல சத்து காணாதுடா சத்து காணாது அப்பா இது பேக்கெட்டு சத்து இல்லை கலர் பூட்டுல நினைக்கிறேன் ஃபேன் வெளியால வேற போகுது அது தலையில பிடிக்காது உடைஞ்சு தலையில பிடிக்காதுங்க கொஞ்சம் காலில் பிடிக்கும் நீ எனக்கு வயிற்றுல பிடிக்க கூடாது மாதிரி ஏன் பிடிக்கக்கூடாது பூட்டி உடைச்சிட்டியோ எனக்கு செவிலாம் பிடிக்கும் அதே மாதிரி காலெல்லாம் பிடிக்கும் பூட்டு படையில கஷ்டப்பட்டு டைட்டாக இருக்கிறாங்க இதாட்டி இது மூடி பின்பக்கம் போட்டு விட நேரம் போடா போடப்படுது ஸ்கூட்டர் ரன் பண்ணும் சரி அப்பாப்பா ரைட் இது சரிதான் கூட கஷ்டமாக கிடக்கு சரியா அங்குது நம்ம உனக்கு அப்படி தோப்பன் கரண்ட் நின்றாமா அப்பா நீங்க படிப்பாளி ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஃபேனை வந்து நாங்கள் ஒரு ஆள் எப்படியோ ரூபாய்க்கிட்டோம் அதே மாதிரி தான் ஒரு ரூபாய்க்கிட்டோம் ஓ அப்பாக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களாம்மா அப்பாவே என்னத்த அதுக்கு அவருக்கு நன்றி சொல்லலாம் அவரும் வக்கீல தாக்கிலாம் அதுவும் சரிதான் சொல்லலாம் அங்கே இன்ஜினியர் கூட்டி கொண்டிக்கலாம் நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சரி ஆறுதலா இந்த மூடி தான் முடி வந்தோட பாப்போமா எல்லாம் தொடருவோமா
ரைட் ஓகே பாத்தீங்கன்னா ஃபைனலி வந்து நாங்கள் ஒரு ஃபேனை வந்து ஃபேன் ஆக்கிட்டோமே நம்ம ஃபேனை வந்து ஃபேன் ஆக்கி ஃபேன் ஆக்கிட்டோம் அதான் ஃபேனை வந்து ஒரு உருப்படியா ஆக்கிட்டோம் சரியான உயரம் போலாங்க அது இல்லையம்மா நீங்க மேசையில் இருக்கிறபடியா அப்படி இருக்குது நார்மலா வந்து நீங்க கீழே வச்சீங்களா இந்த ஃபேன் வந்து இங்கான்னு பார்க்கும் இப்படித்தான் பார்த்துக்கோங்க தலை பதிக்கலாம் தலை பாதிக்கும் தலை பதிக்கத்தான் பயமா கழுத்து முறிக்கிற மாதிரி முறிச்சு வச்சு சரி ஓகே அந்த வகையில் வந்து லைட் நீ நின்றுட்டேயா ஃபோனில் லைட் நான் தானே பண்ணு ஏ அது லைட் போட பூனை கண்மையாக ஆ சரி ஓகே அப்போ இவ்வளோ நேரம் பூரா கண் மாதிரி இருந்தது அப்போ லைட் போடல லைட் போட சரி ஓகே அப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இதோட வந்து எங்கள் வீடியோ வந்து முடிச்சுக்கொள்வோம் என்னம்மா இப்போ நார்மலாக வந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு போகணும் என்ன அவசரமாக வந்து ஒரு இடத்துக்கு போகணும் இப்போ சித்தியாலும் அங்கே போயிட்டுனோம் அப்போ நாங்களும் வந்து ஒரு வீடியோ வந்து அதாவது முக்கியமான ஒரு வீடியோ அதாவது இதை வந்து எடுத்து போட்டு நாங்கள் வந்து இப்போ போகிறோம் ஓ அப்போ நாங்கள் நம்மளை வந்து இதோட வந்து எங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம் எங்களோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வாங்கினீங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க ஒன்று கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்கு நம்ம வரோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து கவனமாக கொண்டு உள்ளே வச்சுட்டு வாங்க சரியோ இங்கிலீஷ் சொன்னா கேட்டது சரியா சரி அப்ப நாங்க முடிச்சுக்கொள்வோம் பாய்.